10,000 போட்டால் 1,00,000 ரூபா வந்துடுதுன்றீங்களே, அந்த ரிவார்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க. இந்த இன்ட்ராடேயில் காசு சம்பாரிச்சு ஏதோ ஒரு கார் பங்களாவோடு இருக்கிற ஒரு 2 பேர் 3 பேர் உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாழ்க்கையில்? யாராவது ஒருத்தரையாவது பார்த்துருக்கிறீங்களா? Holidays-nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்தீங்கன்னா, ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா, இன்ட்ராடே பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ப்ராஃபிட் வரும் சார். நீங்கள் எனக்கு மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் உங்களுக்கு கால்ஸ் கொடுப்போம், இதை பை பண்ணால் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி கடைசியில் அவங்க தான் பணக்காரங்களாக வராங்களே தவிர அவங்ககிட்ட ட்ரேட் பண்ண யாருமே பணக்காரங்களானது கிடையாது. ஆப்ஷன் பை பண்ணால் நிறைய லாபம் வரும்னா நீங்களே அதை செஞ்சு நீங்களே அந்த லாபத்தை எடுத்துன்னு போகலாமே. எதுக்கு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க, நீங்கள் எனக்கு மாதத்துக்கு 5,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நினைப்பு என்னன்னா, நாம தான் பெரிய புத்திசாலி. இங்கே புத்திசாலிகளாக இருக்கு. நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க. 90% மக்கள் இங்கே தான் நஷ்டம் அடைகிறாங்க, 10% பேர் தான் லாபம் அடைகிறாங்க. இந்த ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது சூதாட்டம் தான். இதை ஒரு சூதாட்டமாக தான் நிறைய பேர் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் பை பண்ணி அதில் லாபம் பண்ண ஒருத்தரையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறது. ஒன்ஸ் உங்கள் மனசில் பேராசை வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ யார் எந்த அட்வைஸ் சொன்னாலுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. பங்குச்சந்தையில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. இந்த மாதிரி ஏமாத்துற வேலைலாம் உங்களுக்கு வர்த்தகம் செய்ய தெரிஞ்சால் செய்யுங்க. இன்னொருத்தரை நம்பி கண்டிப்பாக எதையும் செய்யாதீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த டெய்லி ட்ரேடிங்னு சொல்கிறாங்க, அதில் நாங்கள் நிறைய காசு சம்பாதிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மையாக நாங்கள் நம்புறது சார்? அதாவதுங்க, நான் பொதுவாக சொல்லுவேன், நாளைக்கு உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போமே. அவர் ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைக்க விரும்புவீங்களா, டாக்டருக்கு படிக்க வைக்க விரும்புவீங்களா? டாக்டர் அப்படின்னா இன்ஜினியர், டாக்டர். நம்ம வாழ்க்கையில், நம்ம சமூகத்தில், நம்ம பக்கத்து வீட்டில், அண்டு வீட்டில், நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க நடுவில் நம்ம பார்க்குறோம். ஒரு டாக்டராக இருக்கிறவங்களாம் நல்லா வீடு வச்சுக்கிறாங்க, கார் வச்சுக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போது தூய்மை பணியாளர்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கார் பங்களாவோட இருக்கிறாங்க, வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. அப்போது எந்த துறைக்கு நம்ம போனால் நம்ம நிறைய காசு சம்பாதிக்க முடியும், கார் பங்களாவோடு இருக்க முடியும் அப்படின்னு தோணுதோ அந்த துறைக்கு தான் நம்ம தம்பி அனுப்பணும், நம்ம பையனை அனுப்பணும் அப்படின்னு தான் எல்லோரும் விருப்பப்படுவாங்க. ஆனால் டாக்டருங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னால்? எல்லாரும் அவங்க ஐடி ரிட்டர்ன்லாம் எடுத்துன்னு உங்ககிட்ட காமிச்சாங்களா? இல்லை, நமக்கு தெரியாது. அல்லது தூய்மை பணியாளர்கள்லாம் அவங்க சம்பாதிக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ஐடி ரிட்டர்னுங்க இல்லை, அதுவும் தெரியாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருடைய பர்சனல் ஃபைனான்ஸை நம்ம போய் பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஓ இந்த டாக்டர் காரில் போகிறாரு, இந்த இன்ஜினியர் காரில் போகிறாரு, இந்த தூய்மை பணியாளர்கள் சைக்கிளில் போகிறாங்க. அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு அனுமானிக்கிறோம் இல்லையா? அதே போல் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி, இந்த இன்ட்ராடேயில் காசு சம்பாரிச்சு ஏதோ ஒரு கார் பங்களாவோடு இருக்கிற ஒரு 2 பேர் 3 பேர் உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாழ்க்கையில்? யாராவது ஒருத்தரையாவது பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு 50 பேர் வராங்க. அந்த 50 பேர்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. உங்கள் 50 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த இன்ட்ராடே பண்ணி ஒரு கார் பங்களாவோட வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேளுங்க. நான் போகிற எல்லா இடத்துலையும் நான் கேட்குறேன், ஆமாம் சார் அங்கே சொன்னாங்க சார், இங்கே அப்படி தான் வருதே தவிர, ஆனால் அறுதியிட்டு இவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது கிடையாது. இது 1. 2வது, பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் செபி என்ன சொல்கிறாங்கன்னா, 90லேருந்து 95% மக்கள் இங்கே நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்னு அந்த டேட்டா சொல்லுது. அப்போது அந்த டேட்டாவை நீங்கள் நம்புறதா, அல்லது யாரோ சொல்கிறாங்க இதில் பணம் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லினாக்கா அதை நம்புறதா? இந்த செபின்றது ஒரு அரசாங்கத்தினுடைய அமைப்பு, அவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்தீங்கன்னா, ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா, இன்ட்ராடே பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக ப்ராஃபிட் வரும் சார். நீங்கள் எனக்கு மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் உங்களுக்கு கால்ஸ் கொடுப்போம், இதை பை பண்ணால் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி கடைசியில் அவங்க தான் பணக்காரங்களாக வராங்களே தவிர அவங்கக்கிட்ட ட்ரேட் பண்ண யாருமே பணக்காரங்களானது கிடையாது. இது 2வது. 3வது, நான் பொதுவாக சொல்லுவேன், ஏதாவது ஒரு தொழில், ஒரு பல பேர் டீ கடை வச்சுருக்கிறாங்க, காஃபி கடை வச்சுருக்கிறாங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க, ஃபார்மசி வச்சுருக்கிறாங்க, எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு தொழிலில் 90%க்கும் அதிகமான மக்கள்
நஷ்டம் அடைகிறாங்களா? நஷ்டன்றது இருக்கும். இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதில் 1-2 பேர் ஃபெயிலியர் ஆவாங்க. ஆனால் 90% மேலே நஷ்டம் அடைகிறாங்க. அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தொழில்துறை இருக்குதா? இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நினைப்பு என்னென்னா, நாம் தான் பெரிய புத்திசாலி. பாருங்கள், ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்வாங்க. நீங்கள் பங்குச்சந்தையை தாண்டி வெளியே போய் இறங்கிட்டு போய் ஸ்டாப் லாஸ்னால் என்னன்னு கேளுங்க, யாருக்கும் ஒன்றும் தெரியாது. சரி, இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கல்ல, நீங்கள் தானே புத்திசாலி. அப்போ நீங்கள் தானே அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும். ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு வார்த்தை இல்லாமல் வர்த்தகம் செய்கிற மற்ற தொழில்களெல்லாம் 90% பேர் லாபம் அடைகிறாங்க, 10% பேர் தான் நஷ்டம் அடைகிறாங்க. இங்கே புத்திசாலிகளாக இருக்கு, நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க. 90% மக்கள் இங்கே தான் நஷ்டம் அடைகிறாங்க, 10% பேர் தான் லாபம் அடைகிறாங்க. 10% கூட லாபம் இல்லை, அதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6% வந்து அவங்க என்ன செலவாகுதோ அந்த அளவுக்கு தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இந்த ஆசையை தூண்டுற வேலை தான் இதெல்லாம். நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணால் லாபம் பண்ணிடலாம், ஆப்ஷன் பை பண்ணால் லாபம் பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். நான் வந்து ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்கள். ஏதோ ஒரு இந்த ஆப்ஷன் பை பண்ணால் பல மடங்கு லாபம் வரும். ஏதோ ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக காசுலாம் தேவைப்படாது. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா இருந்தால் போதும், அந்த தொழில் பண்ணலாம். அந்த தொழில் பண்ணால் உங்களுக்கு பல மடங்கு லாபம் வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த தொழிலை பண்ணுவீங்களா? இல்லை என்கிட்ட வந்து சார் ஒரு 5000 ரூபா கொடுங்க எனக்கு மாதத்துக்கு, நான் அந்த தொழில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு நிறைய லாபம் வரும்னு சொல்லுவீங்களா? உங்கள்கிட்ட வந்து பண்ணுறது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது அப்படி பண்ணால் தானே நிறைய பேரை சேர்க்க முடியும், நான் காசு பார்க்க முடியும். ஸோ பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் லாபம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களே அதை பண்ணிட்டு போகலாமே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது நீங்கள் இந்த ஆப்ஷன் பை பண்ணால் நிறைய லாபம் வரும்னா நீங்களே அதை செஞ்சு நீங்களே அந்த லாபத்தை எடுத்துன்னு போகலாமே. எதுக்கு நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க, நீங்கள் எனக்கு மாதத்துக்கு 5000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிடுது. இதை பற்றி விவரமாக நிறைய பேசலாம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த மாதிரி தான் ஒரு 5000 பணத்தை கட்டினார். ஒரு மாதம் நஷ்டம் தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏங்க ஒரு மாதம் நஷ்டம் வரும், ஒரு மாதம் லாபம் வருங்க, பட் நீங்கள் ஒரு தொடர்ந்து இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய லாபம் வருங்க, நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி, 2வது மாதமாக நஷ்டம் வந்தது, 3வது மாதமாக நஷ்டம் வந்தது. யார் ஃபோன் பண்ணி, என்னங்க இந்த மாதிரி 3 மாதமாக ட்ரேட் பண்ணுற நஷ்டம் தான் வருது. சார் நீங்கள் வந்து ஆர்டினரி பிளானில் இருக்கிறீங்க சார். ஆர்டினரி பிளானில் வந்து இப்படி தான் சார் இருக்கும். எங்ககிட்ட சில்வர் பிளான்னு ஒன்று இருக்குது சார். அது வந்து எல்லாருக்குமே சொல்ல மாட்டோம், ஒரு சில முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் சார் சொல்லுவோம். அதில் நல்ல லாபம் வரும் சார். அதுக்கு மாதத்துக்கு 25,000 ரூபாய் சார் ஃபீஸு அப்படின்னாங்க. அது மாதம் 25,000 ஃபீஸ் கட்டினார். முதல் மாதம் நஷ்டம், 2வது மாதமாக நஷ்டம், 3வது மாதமாக நஷ்டம். திரும்ப கேட்டார், சார் இது சம்டைம் இந்த சில்வர் பிளானில் இது பிரச்சனை இருக்கும் சார், இந்த கோல்டு பிளான்னு ஒன்று இருக்குது சார், அதில் வந்து எங்களோட சீஃபே உங்ககிட்ட டைரெக்டாக பேசுவார் சார், அதுக்கு மாதத்துக்கு 50 லட்சம் ரூபாய் சார், மாதத்துக்கு 50,000 ரூபாய் சார். அதையும் கட்டினார். அப்போது 2 மாதம் லாஸ் தான் வந்தது. அப்போ தான் இவருக்கு புத்தி வந்தது. அப்போ எங்கிட்ட வந்து கேட்டார், ஒன்றும் இல்லைங்க, நீ 3வது மாதமாக நஷ்டம் வரும், திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த சீஃபுக்கு ஒரு சீஃப் இருக்கிறாரு, அந்த கம்பெனி ஓனரு, அவரே உங்ககிட்ட நேரடியாக பேசுவார், அது டைமண்ட் பிளானு, மாதத்துக்கு 1 லட்சம் கொடுங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ வாங்கிப்பாங்க. அது என்ன பண்ணாங்க, 1 லட்சம்ன்றது 5 லட்சம் கேட்பாங்க, 50 லட்சம் கேட்பாங்க, எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு லாபம் தானே. அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? பல லட்சக்கணக்கில் ஏமாந்துட்டு அவர் வந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து பங்குச்சந்தையில் மற்றவங்க சொல்லி நம்ம செஞ்சால் லாபம் வரும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது அடிப்படையில் என்னென்னா இவங்கெல்லாம் பேராசை பிடிச்சவங்க. ஒரு கேள்வி என்னென்னா, அந்த லாபம் தான் அதை அவங்களே செய்யலாமே. அப்போ அவங்கக்கிட்ட ஏங்க நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு 2 வருஷம் ட்ரேட் பண்ணுங்கள், அந்த 2 வருஷம் ப்ராஃபிட் லாஸை காமிங்க, நீங்கள் எவ்வளோ லாபம் சம்பாரிச்சிருக்கீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம், அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ என்னென்னா, ஒன்ஸ் உங்கள் மனசில் பேராசை வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ யார் எந்த அட்வைஸ் சொன்னாலுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ பங்குச்சந்தையில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது இந்த மாதிரி ஏமாத்துற வேலைலாம். அதனால் பொதுவாக நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வர்த்தகம் செய்ய தெரிஞ்சால் செய்யுங்க, இன்னொருத்தரை நம்பி கண்டிப்பாக எதையும் செய்யாதீங்க. அது வந்து ரொம்ப டோட்டலி இல்லாஜிக்கல. ஏன்னா அவனுக்கே நம்பிக்கை இருந்தால் அவன் சொந்த காசை வச்சு செஞ்சுட்டு போயிடுவான், அவன் எதுக்கு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வருது. ஸோ அதனால் இதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. கண்டிப்பாக இன்ட்ராடேன்னு நீங்கள் வந்து ஒரு பொதுவாக சொல்கிறீங்க, இன்ட்ராடேன்றது வந்து தினசரி வர்த்தகம் இல்லை.
நீங்கள் பங்குச்சந்தையை தாண்டி வெளியே போனீங்கன்னா ஏதாவது சார் நான் ஹோட்டலு சார் காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் மூடிட போகிறேன் சார், காஃபி கடை சார் நான் மத்தியானம் ஆரம்பித்து நைட்டு மூட, அந்த மாதிரி எதனா பண்ணுறாங்களா? ஆனால் பங்குச்சந்தையில் மட்டும்தான் காலையில் ஆரம்பித்து மத்தியானம் முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு தவறான இது. அப்புறம் நம்ம விவரமாக பேசணுன்னா இந்த இன்ட்ராடே அப்படின்றதுல தினசரி வர்த்தகத்தில் வந்து ஆப்ஷன் பையிங் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது. அது 3 வகை போய்க்கலாம். அதில் குறிப்பாக இந்த ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து அது ஒரு சூதாட்டம் தான். மார்க்கெட் மேலே போகும், உடனே பை பண்ணுவாங்க ஆப்ஷனு. மேலே போனாலுமே அவங்களுக்கு ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா லாபம் வராது, நஷ்டம் வந்துடும். ரொம்ப மேலே போனால் தான் லாபம் வரும். இதை வந்து ஒரு சூதாட்டமாக தான் நிறைய பேர் வந்து இந்தியாவில் பண்ணின்னு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் பை பண்ணி அதில் லாபம் பண்ண ஒருத்தரையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறதுக்கு. சார், இப்போது நீங்கள் அழகாக சொன்னீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா அது அவங்களே பண்ணலாம், அதை ஏன் வெளில வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்கும் போதே என் மைண்ட் எப்படி வேலை செஞ்சுச்சுன்னா, இது நான் முன்னாடி இருந்தே நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறப்ப எனக்கு தோணியிருக்கு, இந்த மாதிரி அவங்களே பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், எதுக்கு இத்தனை பேர்ட்ட காசு வாங்கணும்னு. ஆனால் காலேஜ் படிக்கிற ஒரு பையன் பார்க்குறப்போ இவ்வளோ யோசிக்க மைண்ட் ஃபஸ்ட்டு தோணாது. நான் உங்கள்கிட்ட இருக்க பாக்கெட் மணி ஒரு 150 ரூபா இருக்குது, இல்லை ஒரு 1000 ரூபா, இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு ஒரு 10,000 ரூபா இருக்குன்னா 10,000 ரூபா போடுங்க ஆப்ஷன்ஸில், டக்குன்னு 1 லட்சத்துக்கு மேலே எடுத்துடலாம் அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேராசையை தூண்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய சர்ஃப் ஆகிட்டு இருக்குன்றப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், இதுலேருந்து பாதுகாப்பாக இருக்குது சார்? ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இல்லைங்களா, நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நாளைக்கு போய் ஒரு பேங்க்கை கொள்ளடிக்கலாம். நிறைய பணம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். 50 கோடி 100 கோடி கிடைக்குமா கிடைக்கும். ஆனால் அதில் என்ன ரிஸ்க் இருக்குது? மாட்டினா லைஃப் லாங் நம்ம களி தான் சாப்பிட்ணும் ஜெயிலில். கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ த பாயிண்ட் என்னென்னா, தெர் இஸ் சம்திங் கால் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அப்போது அந்த இடத்துல 10,000 போட்டால் 1 லட்ச ரூபா வந்துடுதுன்றீங்களே, அந்த ரிவார்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க. எந்த இடத்துல உங்களால் எளிதாக பணம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல உங்களால் அதை விட எளிதாக பணத்தை விடவும் முடியும். புரியுதுங்களா? எந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியுதோ அந்த இடத்துல உங்களால் ஈஸியாக பணத்தை நஷ்டமடைய முடியும். எந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கடுமையாக இருக்குதோ அந்த இடத்துல பணம் விடுறதுக்கும் கடுமையாக இருக்கும். குறிப்பாக வந்து செபியில் வந்து கிட்டத்தட்ட 90% மேலே நஷ்டமடைகிறாங்கன்னு சொன்னாங்களே தவிர அவங்க இன்னும் அந்த பிரேக்கப் கொடுக்கல. அதாவது இதில் வந்து எத்தனை பேர் இன்ட்ராடே பிளேயர்ஸு, எத்தனை பேர் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸு, அதில் எத்தனை பேர் வந்து ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விவரம் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான சொல்ல பாருங்க, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பணம் வந்ததுன்னா அதை விட ஈஸியாக பணம் வெளியே போயிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் வந்ததுன்னா அது வந்து உங்ககிட்ட நிலச்சிருக்கும். ஸோ அதை தான் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சார், இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் சார், அதுக்கான சீக்ரெட் என்ன சார்? இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க ட்ரேடர் யாராவது பார்த்துருக்கீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்கன்னா, இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்க, என் கண்ணு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயம் அதாவது யூனிக்காக பண்ணீங்க, எது ஒர்க் அவுட் ஆச்சு? இல்லை, அதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சிக்கல. நான் இது வரைக்கும் வர்த்தகர்கள் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லலை நான். அதாவது டாக்டர் மாதிரி இன்ஜினியர் மாதிரி லாபம் பண்ண ஒரு வர்த்தகரோடு நான் பார்க்கல அப்படின்னு நான் சொல்லலை. நிறைய வர்த்தகர்கள் வந்து நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. நீங்களே சொன்னீங்க, நானே வந்து ஒரு சாதாரண நிலையிலேருந்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்கிறேன். இந்தியா முழுக்க பிரபலமாக இருக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அதாவது ஆப்ஷன் பையிங்னு ஒன்று இருக்குது, ஆப்ஷன் செல்லிங்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, லாட்ரி டிக்கெட்டு வாங்கிறது ஒன்று, லாட்ரி டிக்கெட் விற்கிறது ஒன்று. இப்போ லாட்ரி டிக்கெட்டு வாங்கிறது வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இல்லை சார், பண்ண மாட்டீங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கினா பெரும்பாலும் வாங்குற காசு வீணாக தான் போகும். ஏதோ போகிற தடவை அதிர்ஷ்டம் வரும், அடிக்கும், ஆனால் பெரும்பாலும் நஷ்டம் தான் வரும். ஆனால் லாட்ரி டிக்கெட் விற்கிறதுக்கு சஜஷன் பண்ணுவீங்களா? பண்ணலாம். ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ்ஸு. ஒரு கடை வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், எம்ப்ளாயி காஸ்ட்டு. லாட்ரி டிக்கெட்டு நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குவோம், 12 ரூபாய்க்கு விற்போம். ஒரு லாட்ரி டிக்கெட் விற்றோம்னா நமக்கு 2 ரூபாய் லாபம். அது வந்து ஒரு வியாபாரம்.
அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி டிக்கெட்டு அலௌடு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே போல் தான் எல்லாமே. ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு, அதனால் நஷ்டம் தான் வரும். ஆனால் ட்ரிங்க்ஸ் விற்கலாமான்னா அது ஒரு வியாபாரம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பை பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் நான் சொன்னேன் இது வரைக்கும் நான் யாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் பையிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் யாரையும் பார்த்தது கிடையாது. ரெண்டாவது இன்ட்ராடே, காலையில் வாங்கி மதியானம், அவங்களே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக யாரையும் பார்த்தது கிடையாது. ஆனால் நான்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ட்ராடே பிளேயரும் கிடையாது, ஆப்ஷன் பையரும் கிடையாது. நான் வந்து ஆப்ஷன் செல்லர். உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த மாதிரி நஷ்டப்படுறவங்கெல்லாம் எங்களுக்கு அது லாபமாக வந்து சேரும். அதனால் வந்து சார் நீங்கள் ரொம்ப புத்திசாலியா, எல்லாரும் பண்ணுற நஷ்டம் உங்களுக்கு லாபமாக வருது, அப்போ நீங்கள் புத்திசாலியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நாங்களாம் புத்திசாலி கிடையாது. இதுக்கு புத்திசாலித்தனம் தேவை கிடையாது. அதை எப்படி சொல்கிறதுனாக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 100 பேர் லாட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. ஒரு லாட்ரி டிக்கெட் 10 ரூபா. 100 பேர் இன்ட்டு 10 ரூபாய் எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபாய். ஸோ அந்த 1000 ரூபாயும் அந்த ஒரு கடைக்காருக்கு போகுது. இப்போது அந்த 100 பேருக்குமே பரிசு அடிக்கலை, 100 பேருக்கு நஷ்டம். ஆனால் அந்த 100 பேரோட நஷ்டமும் இவருக்கு லாபமாக போச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவருக்கு கடை வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், எம்ப்ளாயி காஸ்ட் இருக்குது. அந்த லாட்ரி டிக்கெட் அவர் எங்கேயோ வந்து வாங்கிக்கணும் தானே விற்கிறார், அவரை ஃப்ரீயாக அடிக்கிறாரு. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு அவர் பொறுத்த வரைங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் முதல் வச்சுருப்பார். அந்த கடைக்கு 10,000 முதல் வச்சுருப்பார். அன்றைக்கி அவர் 1000 ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்றுனா அதில் ஒரு 800 ரூபாய் செலவு போக ஒரு 200 ரூபாய் நிற்கும். ஸோ ஆக மொத்தம் அவரை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் முதல் போட்டவர் ஒரு 200 ரூபாய் கிடைக்குதுனாக்கா அது வந்து ஒரு சின்ன ரிட்டன் தான். அவர் ஒரு பெரிய புத்திசாலிலாம் கிடையாது. அதே போல் தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சிலர் வந்து ஆப்ஷன் வந்து பை பண்ணுவாங்க. எவ்வளோக்கு பை பண்ணுவாங்கன்னா 1000 ரூபாய்க்கு பை பண்ணுவாங்க. 1000 ரூபாய்க்கு பை பண்ணுவாங்க. எத்தனை பேர் பை பண்ணுவாங்கன்னா 100 பேர் பை பண்ணுவாங்க. 100 பேர் ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு பை பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 1 லட்ச ரூபாய் ஆச்சு. கரெக்டுங்களா? 100 பேர் ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு பை பண்ணுறாங்க, 1 லட்ச ரூபாய் ஆச்சு. நான் போய் அந்த 100 பேருக்கும் நான் அந்த ஆப்ஷன் விற்பேன். நான் அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? அந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு வந்துடும். ஆனால் இதை நான் செய்யணும்னு சொன்னால் நான் வந்து 1 கோடி ரூபாய் எக்ஸ்சேஞ்சுக்கு காசு கட்டணும், மார்ஜின் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 1 கோடி ரூபாய் எக்ஸ்சேஞ்சுக்கு பணத்தை கட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி நான் 1000 ரூபாய்க்கு என்னால் 100 பேர்கிட்ட விற்க முடியும். ஸோ ஒரு வாரம் கழிச்சு ஆகும், அந்த 100 பேருக்கும் நஷ்டமாயிடும். 100 பேருக்கு நஷ்டமாச்சுன்னா எவ்வளோ நஷ்டம் மொத்த பேருக்கும்? 100 பேருக்கு நஷ்டம் 1000 ரூபாய் நஷ்டம், மொத்தம் 1 லட்சம் நஷ்டம். அந்த 1 லட்சம், அந்த 100 பேரோட நஷ்டமும் சுந்தர் சாருக்கு லாபமாக போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் அதெல்லாம் புத்திசாலி. ஏன்னா நாங்கள் 1 கோடி ரூபாய் முதல் வச்சுக்கிறோம். 1 கோடி ரூபாய் முதல் வச்சு 1 லட்ச ரூபாய் லாபம் சம்பாரிச்சாக்கா நமக்கு என்ன பர்சன்டேஜ் ப்ராஃபிட்? அது 1% ப்ராஃபிட் தான். இப்படி தான் வந்து இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு புரியாமல் நிறைய பேர் ஆப்ஷன் பை பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது நிறைய பேர் வீணாக போகிறாங்க. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots.